12 வார்த்தைகள் 12 வார்த்தைகளில் என்னுடைய நண்பன் வாழ்க்கையில் எது முக்கியம்னு உணர வச்சான். அந்த 12 வார்த்தைகள் எப்போ சொன்னான்னா அவனுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்துக்கு அப்புறம். அந்த 12 வார்த்தைகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம்னு புரிஞ்சுக்க போகிறோம். நான் இங்கே நெதர்லாண்டுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. என்னுடைய நண்பன் நெதர்லாண்டில் தான் இருக்கான். அவன் ஒரு டச்சு பையன். இங்கே டச்சு கல்ச்சர் பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டச்சு கல்ச்சர் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. என்னுடைய நண்பனுக்கு நான் இங்கே வந்தப்போ ஒரு 25 வயசு இருக்கும். அவன் தனியாக ஒரு வீட்டில் இருந்தான். அவனோட நான் ரூம்மேட்டாக இருந்தேன். அவனுடைய அப்பா அம்மாவும் அதே ஊரில் தான் இருக்காங்க. அவன் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. இருந்தாலும் தனி வீட்டில் இருக்காங்க. இவன் தனி வீட்டில் இருக்கான். அதே மாதிரி இவனுடைய பாட்டி தாத்தா அவங்க தனி வீட்டில் இருக்காங்க. அவங்க அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் இருக்காங்க. பக்கத்து ஊர் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக இருப்பாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவ்வளோ தொலைவில் இருந்தாலும் எல்லாரும் மனசளவில் ஒருங்கிணைவாங்க. எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, க்ளோஸ் பை ஹார்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. என்னுடைய நண்பனுடைய அப்பா அம்மா வீட்டில் போய் மீட் பண்ணுவாங்க. என் நண்பன் சனிக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பிடுவான். கிளம்பி அங்கே போயிடுவான். அதே மாதிரி அவனுடைய தாத்தா பாட்டியும் அந்த ஊர்லேருந்து கார் டிரைவ் பண்ணிட்டு அவங்களே கார் டிரைவ் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. எல்லாருமே அந்த இடத்துல மீட் பண்ணி அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா பேசி கலகலன்னு பேசி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் வாரத்தில் என்னென்ன வேலை இருக்கட்டும், ஆனால் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை ஒன்றா மீட் பண்ணி எல்லாருமே கலகலன்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் பை ஹார்ட் எல்லாருமே. என்னுடைய நண்பனுடைய தாத்தா பாட்டிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. அவங்க நல்ல பணக்காரவங்க. என் நண்பன் ஒரு வீடு வாங்கினப்ப பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பணம் கொடுத்தாலுமே அது சும்மா கொடுக்கறது கிடையாது, அது கடனாக கொடுத்தாங்க. அந்த கடனுக்கு இவன் வட்டி கொடுப்பான். அப்படிதான் இங்கே டச் ஃபேமிலிஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்கட்டும், இருந்தாலும் நான் இண்டிபெண்ட், என்னுடைய தேவைகளை நான் தான் பார்த்துக்குவேன், அந்த அளவுக்கு இருப்பாங்க. என் நண்பனுடைய தாத்தா ஒரு 7-8 வருஷம் முன்னாடி தவறிட்டார். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அவங்க தனியாக இருந்தாலும் அவங்க தனியாக அந்த ஊரில் தான் இருக்காங்க, தனியாக அந்த வீட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்களே கார் ஓட்டிட்டு இந்த ஊருக்கு வந்து இவங்கள மீட் பண்ணி சனிக்கிழமை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நானுமே கூட சனிக்கிழமை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். போகிறப்ப அவங்க பாட்டியை பார்த்துருக்கேன். பாட்டி கூட நல்லா பேசியிருக்கேன். நல்ல பழக்கம் அவங்க. ஒரு நாள் திடீர்னு என் நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சேட் நியூஸ்ன்னு சொன்னான். என்னன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னால் என்னுடைய பாட்டி தவறிட்டாங்க. அந்த சோக செய்தியை கேட்டோன்னா நான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவன் ஃபியூனரலில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். பிஸியானதுனால ஒரு வாரம் கழித்து அவன்கிட்ட போய் ஃப்ரீயாக பேசினப்ப சொன்னான், என்னுடைய பாட்டி இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் என்னுடைய பாட்டி அவங்க சாகுறப்ப அவங்களுடைய வீடு நிலம் அவங்களுடைய சொத்து பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள கேஷ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே பிரித்து கொடுத்தாங்க. இவனுடைய அப்பா அம்மா, இவனுடைய கசின்ஸை, இவனுடைய பெரியப்பா பெரியம்மா அத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. இவனுடைய ஷேர் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 18,000 யூரோ. 18,000 யூரோனா கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பு படி ஒரு 15 லட்சம் ரூபாய். அவ்வளோ கேஷ் வந்தது இவனுக்கு. அவன் அந்த கேஷ் வந்தோன்னா நான் கேட்டேன், சரி அந்த கேஷை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு. அது சொன்னால் மேபி என்னுடைய கடனை திருப்பி கொடுக்க போகிறேன், கொஞ்சம் கடன் அடைச்சிருவேன் சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னேன், அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்லான்னு கேட்டேன். அதுக்கு சொன்னால் அப்போ தான் அந்த 16 வார்த்தைகள் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த பணம் கிடைச்சது ஓகே ஹாப்பி, ஆனால் நான் இதோட எப்போ ஹாப்பியாக இருந்திருப்பேன்னா ஐ வுட் ட்ரேட் திஸ் மணி ஃபார் 5 more years of my grandma. இந்த 18,000 யூரோவை என்னுடைய கிராண்ட்மாவோட 5 வருஷத்துக்கு நான் ட்ரேட் பண்ணிக்குவேன். இன்னொரு 5 வருஷம் என்னுடைய பாட்டி உயிர் வாழ்ந்துருந்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். இந்த 18,000 யூரோவை விட எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். பணத்தை விட மக்கள் தான் முக்கியம். இதுதான் வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் பணம் சம்பாதிக்கிறத விட மனிதர்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் மனிதர்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சீரோடு இருக்கும். நம்மால் ஒருத்தர் பெரிய பணக்காரர் சொன்னார்,
சார் நீங்கள் சொன்னீங்கல்ல சார் நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு புரிஞ்சிருச்சு சார். அதனால் நான் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் சார்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா பணம் முக்கியம் இல்லை மனிதர்கள் தான் முக்கியம்னு, அதனால் என்கிட்ட இருந்த நிறையா பணத்தை செலவழித்து நிறையா பேரை எனக்கு அடிமைகளாக வாங்கிட்டேன், மனிதர்களை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். பாய் அன்பமிகோஸ்.